ஹலோ மகளே, நான் உங்கள் தனுஸ்ரீ ஆடியோஸ் 5.1 2.1 4.1 ஏதாவது கஸ்டமைஸ்டாக ஆம்ப்ளிஃபையர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கஸ்டமைஸ்டாக வீட்டில் பண்ணிகிட்ருக்கோம். ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் அப்படின்னா கூட கண்டிப்பாக கேளுங்க, நான் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா என்ன வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா STK 4141 விசஸ் KMSN போர்டு TDA 7265 இந்த ஐசி போட்டது எது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். டெக்னிக்கலாக என்னென்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக அதாவது வந்து பேசிக்காக இருக்கிறதுல டீட்டெயிலாக நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். பவர் அண்ட் ஃபீச்சர்ஸு இந்த மாதிரி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா என்ன எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு ஆடியோ ஆம்ப்ளிஃபையர் கம்பேரிசன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓகே, அது என்னன்னு சொல்லிட்டேன். STK 4141 விசஸ் TDA 7265 ஐசி ஆம்ப்ளிஃபையர் கம்பேரிசன் இது. எலக்ட்ரானிக்கில் ஹாபியாக இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை DIY ஆம்ப்ளிஃபையர் செய்கிறவங்களா இருக்கட்டும், ஸ்பீக்கர் செட்டப் பண்ணிகிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே யூஸ்வலாக கேட்குற கொஷின் என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ரெண்டுமே ஒரே வாட்ஸ் தானே அப்படிங்கிறது தான் பேசிக்காக இருக்குது. எது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல நம்ம இந்த ரெண்டு ஐசி STK 4141 அண்டு TDA 7265 ஐசி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வேர்ல்ட்லேயே ரொம்ப ஃபேமஸான ஐசி இதெல்லாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டோம் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பவர் அவுட்புட் என்ன, சவுண்ட் கிளாரிட்டி என்ன, அதேமாதிரி ஹீட் ஜென்ரேஷன் எது வந்து பார்த்துட்டோம் கம்மியாக பண்ணும், எது அதிகமாக பண்ணும், சர்க்யூட் டிஃபிகல்ட்டி என்ன, ப்ரைஸ் அதே மாதிரி என்ன அப்படிங்கிறத பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். STK 4141 வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சொல்கிறது வந்து சானியோ கம்பெனிக்காரங்க தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டெவலப் பண்ணது ஹைப்ரிட் ஆடியோ ஆம்ப்ளிஃபையர் ஐசி. இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இது மெயின்லி என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஹோம் ஆடியோவுக்கு நம்ம ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த STK 4141 ஐசி உடைய ஃபால்ட் ஃபைண்டிங்காக இருக்கட்டும், அதே மாதிரி குவாலிட்டியாக இருக்கட்டும், ஆடியோ கிளாரிட்டியாக இருக்கட்டும் தரமாக இருந்துச்சுங்க. ஓகே, இந்த ஐசி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரிஜினல் ஐசியாக இருக்கும்போது பக்காவான ரிசல்ட், அவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளைண்ட் வராது. இந்த மாதிரி ஏகப்பட்டது சொல்லிகிட்டே போகலாம். ஃபியூஸ் போட்டிருக்கனால டக்குன்னு 2 ஒயர் ஷார்ட் ஆனால் கூட ஃபியூஸ் தான் போகுமே ஒழிய டக்குன்னு எடுத்தோடனே ஐசி ட்ராப் ஆகாது, ஃபால்ட் வராது. அதே மாதிரி நிறையா சொல்லிட்டே போகலாம். அந்த மாதிரி நல்லா ஒரு ஒர்த்தபுளான ஒரு ஐசியாக இருந்துச்சு ஒரிஜினல் ஐசியாக வரும்போது. பட் இப்போது அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டிங்க அப்படின்னா சுத்தமாக வந்து ஆடியோ கிளாரிட்டியாக இருக்கட்டும், இது எதுவுமே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கிளியரன்ஸாக இல்லை. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். இந்த ஐசியோட பிக்கெஸ்ட் டிஃப்ரெண்ட் என்ன வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஹை பவர் கேப்பபிலிட்டி இருக்குது. இதில் நம்ம டைப்பிக்கலாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 25 வாட்ஸு ப்ளஸ் 25 வாட்ஸ் ஸ்டீரியோ அவுட்புட் கொடுக்கும். 4 ohmஸில் யூஸ் பண்ணும்போது 25 to 50 வரைக்குமே கூட தரணும். நம்ம டேட்டா ஷீட்டு படி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நம்ம டேட்டா ஷீட்டு படி 25 வாட்ஸ் தான் தரும்னு சொல்லி போட்டிருக்கு. பட் ஆனால் நம்ம ரியலாக ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணும்போது 8 இன்ச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் 4 ohms யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வாட்ஸ் தரும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இதுபடி நம்முடைய வோல்டேஜாக இருக்கட்டும், ஆம்பியர் கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ் எடுக்கலாம். அதை நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டான பவர் சப்ளை கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக அவுட்புட் கிடைக்கும். கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 24/0/24 ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவாங்க. அது யூஸ் பண்ணும்போது ஆம்பியர் கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வோல்டேஜ் கண்டிப்பாக தாங்கும். நான் சொல்கிறது எல்லாமே ஒரிஜினல் ஐசி சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ வரது எல்லாமே மார்க்கெட்டில் டூப்ளிகேட் ஐசி தான் இருக்குது. பட் ஒரிஜினல் ஐசி கிடைச்சிது அப்படின்னா தங்கங்க, கண்டிப்பாக வாங்கி வச்சுருங்க. ப்ரைஸ் அதிகமாக தான் சொல்லுவாங்க, பட் ஆடியோ கிளாரிட்டி தரமாக இருக்குங்க. அதுக்கும் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா ஏணி கூட எட்டாது, அந்தளவுக்கு குவாலிட்டி நல்லா இல்லை. கண்டிப்பாக ஒரிஜினல் ஐசி கண்டிப்பாக கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி வச்சுருங்க. ஓகே, அடுத்து வந்து TDA 7265. ஓகே, TDA 7265 பற்றி பார்க்கலாம். TDA 7265 யார் டெவலப் பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ST மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறவங்க, அந்த கம்பெனி தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 7265 ஐசியை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டெவலப் பண்ணுது. இது ஒரு கிளாஸ் AB ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் ஐசி தான் இது. அதேமாதிரி டுக்கட்ரானிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனியும் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இதில் இருக்குது. இந்த ஐசி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் தான். அவுட்புட் என்ன தரும் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா டேட்டா ஷீட்டு படி 25 வாட்ஸ் 25 வாட்ஸ் ப்ளஸ் 25 வாட்ஸ், லெஃப்ட் 25 ரைட்டு 25. இதுதான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 8 ohms ஸ்பீக்கருக்கு தாராளமாக 7265 25 வாட்ஸ் தரும் ஒரிஜினல் ஐசி யூஸ் பண்ணும்போது. ஓகே,
இப்போலாம் வந்து நம்ம எதை பற்றி சொன்னாலுமே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரிஜினல் ஐசிங்கிறத டிஸ்க்ளைமரை போட்டுறணும். ஏன் அப்படின்னா நிறைய டூப்ளிகேட் ஐசி வந்துருச்சுங்க. அதனால் நம்ம எந்த ஐசி பற்றி பேசினாலுமே இப்போ நம்ம இதுக்கு வோல்டேஜ் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரிஜினல் டேட்டா ஷீட்டு படி 24 வோல்ட் தரலாம் அப்படின்னாலுமே நம்மளுடைய டூப்ளிகேட் ஐசியை பொறுத்த வரைக்கும் நம்ம 20 வோல்ட்டு தான் தர மாதிரி இருக்குது. அந்த சுச்சுவேஷனில் இருக்கோம். அது எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, அடுத்து வந்து மோஸ்ட்லியாக இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஹோம் தியேட்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், டிவி ஆடியோ சிஸ்டமுக்கு இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்து டிஐஒய் ஸ்பீக்கர் கம்பேரிசன், பவர் கம்பேரிசன் பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா STK 4N எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டைப்பிக்கலாக அவுட்புட் என்னன்னு சொல்லியிருக்கேன். 25+25 ஸ்டீரியோக்கு நல்ல ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியும். லார்ஜ் ஸ்பீக்கர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ட்ரைவ் பண்ண பெட்ரு. 7265 DDA 7265 அவுட்புட் என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 25 வாட்ஸ் தான். அதே சேம் தான். பட் பவர் சப்ளை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா லிமிட்டடாக கொஞ்சம் இருக்குது இதில் 7265ல். இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 20 வோல்ட் டு 24 வோல்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஹீட் சிங்க் பெருசாக போடும்போது கொஞ்சம் பேசிக்காக நல்லாயிருக்கும். பட் இது கொஞ்சம் லிமிட்டடான வோல்டேஜ் தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கொடுக்கணும் பவர் சப்ளையை பொறுத்த வரைக்கும். மேக்ஸிமமான வோல்டேஜ் அப்ராக்சிமேட்டாக சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 24 வோல்ட்டு தாங்க. ஓகே, அதுக்கு ஏற்ற மாதிரி போர்டு எல்லாமே பண்ணியிருக்கணும். பட் இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 12 வோல்ட் சிங்கிள் பவர் சப்ளை. பட்டு ஒரிஜினல் ஐசி பொறுத்த வரைக்கும் 24 வோல்ட் தரலாம். ஒரிஜினல் ஐசி பொறுத்த வரைக்கும் டேட்டா ஷீட்டில் இருக்கிறத சொல்கிறேன். ஒரிஜினல் ஐசி பொறுத்த வரைக்கும் தரலாம். அதுக்கேற்ற மாதிரி போர்டு கரெக்டாக பண்ணியிருக்கணும். ரெசிஸ்டண்ட்டு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வோல்டேஜ் தாங்கும். ஓகே, ஹை பவர் பில்ட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் லிமிட்டாக தான் இருக்கும் இது. அது ஒன்று சொல்லி ஆகணும். அதே மாதிரி STK 4N வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா சவுண்ட் கிளாரிட்டி, குவாலிட்டி அப்படிங்கிற போது டீப்பான பேஸ் தரும். அதேமாதிரி பவர்ஃபுல் அவுட்புட் தரும். ஸ்லைட்டாக டிஸ்டார்ஷன் ஹை வால்யூமில் வரலாம். நீங்கள் நோட் பண்ணியிருக்கலாம். என்னடா நம்ம இப்போ ஒரு 8 இன்ச்சு 50 வாட்ஸ் 30 வாட்ஸ் டு 50 வாட்ஸ் போடுறோம் அப்படின்னா இதில் 2 சைடும் ஸ்டீரியோ போடுறோம்னா வால்யூம் 100K வால்யூம் யூஸ் பண்ணும்போது 100K வால்யூம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வால்யூம் ஏற்றும்போது கரகர அப்படிங்கிற மாதிரி கரகரன்னு இந்த நாய்ஸ் வர்றது இந்த மாதிரி கண்டிப்பாக வரலாம். இது ஏன் வருது அப்படின்னா இந்த ஐசியை பொறுத்த வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது வந்து அந்த ஃபால்ட் அப்படிங்கிறது வந்து ஒரிஜினல் ஐசி இருக்கும்போது எந்த ஃபால்ட்டுமே வராது. 47K யூஸ் பண்ணுங்கள், STK யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது 100Kங்கிற போது அது லைட்டாக மேலே லைட்டாக கொஞ்சம் வால்யூம் ஏற்றினாலுமே ஃபுல் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் 47Kல கொஞ்சம் மிடிலாக கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து வால்யூம் ஏற்றும்போது கண்டிப்பாக டிஸ்டார்ஷன் வரும். நானே நோட் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து வந்து டிஜே சவுண்ட் அவுட்புட்டுக்கு சூட்டபுளாக ஆகுமா அப்படின்னா அதுக்கு வந்து எது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா TDA 7265 யூஸ் பண்ணலாம். அதில் க்ளீன் ஆடியோ இருக்குங்க, அதுதான் மெயினு. நம்ம இப்போ என்ன தான் ஆம்ப்பு கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னாலுமே மெயினான விஷயம் என்னென்னா அப்படின்னா அதாவது வந்து TDHன்னு சொல்லுவாங்க, THD வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப லோவாக இருக்கணும். லோவாக இருக்கும்போது தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம LM3886 அந்த ஐசியில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 0.2 3 தான் இருக்குது. அந்த பர்சன்டேஜில் தான் வரும் அது THD. அதனால தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்பர் 1 கிளாரிட்டி நான் கமெண்ட்டில் கேட்டிருக்கவங்களுக்கு கூட நம்பர் 1 கிளாரிட்டி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்பர் 1ல் LM3886 தான் போடுவேன். அடுத்து வந்து நான் மாஸ்ஃபெட் சொல்லியிருப்பேன், அடுத்து டிரான்சிஸ்டர் சொல்லியிருப்பேன். பட்டு இங்கே அப்படின்னு எடுத்துக்கும்போது 7265 ஐசி ஒரிஜினல் ஐசியாக இருக்கும்போது போர்டு கரெக்டாக மேக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரிஜினலாக இருக்கும்போது ஃபால்ட் 2 ஒயருமே ஷார்ட் ஆனாலுமே ஐசி டக்குன்னு கம்ப்ளைண்ட் ஆகாது, மியூட் ஆயிரும் ஒரு செகண்டில். இந்த ஐசியை பொறுத்த வரைக்குமே நிறைய ஐசி இருக்குங்க. 2030 2050 இதெல்லாமே ஒரிஜினல் ஐசி போடும்போது கண்டிப்பாக நீங்கள் STK பொறுத்த வரைக்கும் 2மே ஒயர் ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்யூஸ் போயிடும். அதில் ஒன்று இருக்குது, அது ஓகே ஒரு பெட்டரு. பட் ஆனால் இதில் அப்படின்னு எடுத்துக்கும்போது அதாவது வந்து மியூட் ஆயிரும். ஐசி டக்குன்னு கம்ப்ளைண்ட் ஆகாது, ஹீட் ஆகும்போது நம்ம கரெக்டாக பார்த்து டக்குன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஐசி கம்ப்ளைண்ட் ஆகாது. அவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளைண்ட் ஆகாது.
க்ளீனான ஆடியோ எனக்கு கிளாரிட்டி, அதாவது வந்து ஆடியோ அப்படிங்கிறதுல 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சவுண்டு லவுட்னஸ் ஒன்று இருக்குது. அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சவுண்ட் கிளாரிட்டி, குவாலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, நம்ம இப்போது டிரான்சிஸ்டார் போடுறது எல்லாமே இதெல்லாம் ஒரிஜினல் டிரான்சிஸ்டாரா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எல்லாமே ஜப்பான், கொரியா இந்த மாதிரி டிரான்சிஸ்டர் தான் போட்டுட்ருக்கோம். அதாவது வந்து ஒரிஜினல் அப்படிங்கிறது காணாமையே போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பட் நம்ம தேடி கண்டுபிடிச்சோம்னா கண்டிப்பாக வாங்கலாம். பட் ரேட் அதிகமாக இருக்குது. அது கஸ்டமர் நீங்கள் தான் கொஞ்சம் ரேட்டு பார்த்து குவாலிட்டியாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கேட்டிங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல. ஏன் அப்படின்னா ஆடியோ கேட்குறது நீங்கள் தான். நீங்கள் கேட்குறது உங்களுக்காக குவாலிட்டியாக இருக்கணும், கிளாரிட்டியாக இருக்கணும்னு ஒரு டெக்னீஷியனாக வந்து எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. எல்லாருமே இப்போ ஒருத்தர் டெக்னீஷியன் இருக்கார் அப்படின்னா எல்லாருமே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா குவாலிட்டியாக செய்யணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாகவே இருக்கும். நம்பர் 1 என்ன அப்படின்னா கண்டிப்பாக குவாலிட்டி தான் இருக்கும் மெயினாக. அப்போ தான் அடுத்த தாட்டி நம்மள நம்பி செட்டு தருவாங்க. அதே மாதிரி 4 பேர் சொல்லுவாங்க, நான் செட்டு செஞ்சுருக்கேன்ப்பா பையன் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கடையை ரெஃபர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதே மாதிரி யாருமே எந்த டெக்னீஷியனுமே வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னே லோ குவாலிட்டியில் செய்ய மாட்டாங்க. பட்ஜெட் அப்படிங்கிறது தான் நம்பர் 1ல் வருமே தவிர குவாலிட்டி அப்படிங்கிறது நீங்கள் பட்ஜெட்டில் எது கரெக்டாக எது சொல்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் போர்ட்ஸ் எல்லாமே போட முடியும். ஓகே, நம்ம வீடியோக்குள்ள வந்துடலாம். மியூசிக் கிளாரிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் 7265 கம்பேரிட் டு 4141. ஹைஃபை ஆடியோ சிஸ்டம்க்கு ரொம்ப சூட்டபுளானது எது அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 7265 THD ரொம்ப வெரி லோ. ஸோ மியூசிக் கிளாரிட்டி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். மியூசிக் லிசனிங்க்குமே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 7265 தான் பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். அதேமாதிரி ஹீட் அண்ட் எஃபிஷியன்சி பற்றி பார்க்கலாம். ஆம்ப்ளிஃபையர் பில்ட் பண்ணால் பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் என்ன வரும் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ஹீட் ஜெனரேஷன் தான். ஓகே, ஹீட் ஜெனரேஷனுங்கிறது ரொம்ப ஒரு கடுப்பான விஷயம். STK4141 இந்த ஐசி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஐசி. நான் இப்போ சொல்கிறது எல்லாமே ஒரிஜினல் ஐசி சொல்லிகிட்டு இருக்கேன். சைனா ஐசி, கொரியா ஐசி எடுத்துக்காதீங்க. பட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ரொம்ப ஹீட் ஜென்ரேட் பண்ணும். அதே மாதிரி பெரிய ஹீட் சிங்க் போட்டுவாங்க. சம்டைம்ஸ் கூலிங் ஃபேன் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே, TDS 7265 வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எஃபிஷியன்சி ரொம்ப பெட்டராக இருக்கும். அதே மாதிரி தெர்மல் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது பெட்டராக இருக்கும். இதில் 7265ல் தெர்மல் ப்ரொடெக்ஷன் நல்லா பெட்டராக இருக்கும். ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் இருக்குது. அதேமாதிரி ஸ்டாண்ட் பை அண்ட் மியூட் ஃபங்க்ஷன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஷார்ட் ஆகிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக மியூட் ஆயிரும். ஐசி கம்ப்ளைண்ட் டக்குன்னு அவ்வளோ சீக்கிரம் வராது. கம்பேரிட்டிவ்லி 4141 ஓகே. 7265 கொஞ்சம் ஒரிஜினல் ஐசி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ சேஃப்டி சைடில் பெட்டராக இருக்கும். ஹீட் மேனேஜ்மெண்ட்லேயே சேஃபர் அதான் வந்து 7265. ஓகே, சர்க்யூட் டிஃபிகல்ட்டி என்ன வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சர்க்யூட் காம்ப்ளெக்சிட்டி. 4141 சர்க்யூட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த ஐசிக்கு அதிக இன்டர்னல் எக்ஸ்டர்னல் காம்போனன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பெரிய பவர் சப்ளை யூஸ் பண்ணணும். லார்ஜான இது அதாவது ஹீட் சிங்க் போடணும். ஸோ பிகினருக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். STK4141 யூஸ் பண்ணும்போது ஃபால்ட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் பயம் இருக்கும். பிகினருக்கு எது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னா 7265 யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினருக்கு நல்லா பெட்டராகவே இருக்கும். 6 இன்ச்சில் 4 ohms அல்லது 4 இன்ச்சில் 4 ohms பக்காவான மேட்சிங்காக இருக்கும். 7265 தைரியமாக யூஸ் பண்ணலாம். சிம்பிளான அதாவது வந்து இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் கம்மியான காம்போனன்ட் தான் இருக்கும். கெப்பாசிட்டர் ரெசிஸ்டன்ஸ் அவ்வளோதான் இருக்குது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அதேமாதிரி பவர் சப்ளை அவ்வளோதான் இருக்கும். பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பில்ட் பண்ணும்போது. ஸோ 7265 ரொம்ப ஒரு ஈஸியான சாய்ஸாக இருக்கும். அதேமாதிரி ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா STK4141 மார்க்கெட்டில் ஒரிஜினல் ஐசி கொஞ்சம் காஸ்ட்லி. பட் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி வச்சுருங்க. ஃபேக்கான ஐசி சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. 7265 பொறுத்த வரைக்கும் சீப்பாக கிடைக்கும். ஆம்ப்ளிஃபையர் போர்டு ஈஸியாக கிடைக்கும். அதுமாதிரி DIY பில்ட் பண்ண பட்ஜெட் வந்து பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது எது அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 7265 தான் பெஸ்ட்டு. ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். ஃபைனல் கம்பேரிசன் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வந்துடலாம். ஓகே, STK4141 வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பவர்ஃபுல்லான அவுட்புட் தரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 8 watts 8 ohms கூட லோட் பண்ண தன்மை இது இருக்குது. பட்டு 25 watts தான் ஸ்டீரியோ தரும். பட் ஆனால் 8 இன்ச்லேயும் 50 watts கூட ரன் பண்ணக்கூடிய திறமை இருக்குது. பட் ஆனால் அதில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்கிறேன்.
லார்ஜ் ஸ்பீக்கர் கூட ட்ரைவ் பண்ணும் 4141. பட் ஹீட் ஜென்ரேட் ஆகும் அதிகமாக, சர்க்யூட் காம்ப்ளெக்ஸ் அதிகம், காஸ்ட் ஹையாக இருக்கும். காஸ்ட் ஹையாக இருந்தாலுமே ஒரிஜினல் ஐசி கிடைக்காது. கிடைச்சது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். டிஏ 7265 பொறுத்த வரைக்கும் கிளியரான ஆடியோ குவாலிட்டி கிடைக்கும். இந்த கிளியரான குவாலிட்டிக்கும் இந்த கத்துறதுக்கும் டிஃப்ரென்ஸ் நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் நான் கண்டிப்பாக. சிலர் கஸ்டமராக இருக்கக்கூடிய நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா கிளாரிட்டி தான் எதிர்பார்க்கணுமே ஒழிய சவுண்டு பார்த்துட்டோம் அப்படின்னா லவுட்னஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் நினைக்கிறீங்க. அது அவங்கவுங்க விருப்பம். பட் ஆனால் தெரியாதவங்க புரிஞ்சுக்கோங்க. குவாலிட்டி ஆடியோவை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி தான் மெயின் இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன விஷயந்தான் பார்த்தீங்கன்னா பெருசாகிக்குன்னு நான் போன வீடியோ சொல்லியிருக்கேன். சின்ன சின்ன கிளாரிட்டி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஆடியோவுக்கு. ஓகே, ஈஸி சர்க்யூட்டாக இருக்கும். இதில் இப்போ ப்ரொடெக்ஷன் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஷார்ட் ஆனால் மியூட் ஆயிரும். அந்த மாதிரி ஐசி கம்ப்ளைண்ட் வராது. ஹை வாட் சிஸ்டமுக்கு பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக சூட்டபிள் இல்லை. அதேமாதிரி பவரும் பார்த்துட்டோம் அப்படின்னா லிமிட்டட் தான். ஓகே, எந்த ஐசி பெஸ்ட்டு அப்படிங்கும்போது அதாவது 8 இன்ச் ஹெவி லோடு தரோம் அப்படிங்கும்போது எஸ்டிகே ட்ரைவ் பண்ண வாய்ப்பு இருக்குது. எஸ்டிகே சூஸ் பண்ணுங்கள். ஓகே, 8 இன்ச்சு அப்படின்னாவே எஸ்டிகே போயிருங்க. இதுலேயே 4191 இருக்குது, 4191 இருக்குது. இது கூட கம்பேரிட்டிவ்லி நல்லாயிருக்கும். அடுத்தடுத்து போயிருங்க. ஓகே, வாட்ஸ்அப் பொறுத்த வரைக்கும் கம்பேரிட்டிவ்லி ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆம்பியர் கரெக்டாக கொடுத்து நீங்கள் அடுத்தடுத்துக்கு போயிருங்க. அதே மாதிரி கிளியரான மியூசிக் கிடைக்கணும், கிளியரான ஆடியோ, சலங்க சத்தம் கூட எனக்கு கிளியராக கேட்கணும் அப்படிங்கும்போது ஆல்ட்ரேட் பண்ணி 7265 போட்டோம் அப்படின்னா பக்காவான மேட்சிங்காக இருக்கும். பர்சனலாக நான் சஜஸ்ட் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிடிஎஸ் 7265 ஐசி அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு பெட்டரான ஆடியோ குவாலிட்டி இருக்கும். ஆடியோ கிளாரிட்டி அப்படிங்கிறது தான் மெயின் விஷயம். சும்மா ஆடியோ கத்துறதெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு ஆடியோ கேட்குறதா இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் தனுஸ்ரீ ஆடியோஸ். ஏதாவது டவுட் அப்படின்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணியிருப்பேன். எல்லாத்துக்கும் டீட்டெயில் கிளியராக சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டோம் அப்படின்னா முடிச்சிக்கலாம். அதேமாதிரி 5.1, 2.1, 7.1, 7.2, 5.2 எதாக இருந்தாலும் சரி கஸ்டமைஸ்டாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு சிறந்த முறையில் கண்டிப்பாக நம்ம பண்ணி கொடுத்துடலாம். லோ பட்ஜெட்டாக இருக்கட்டும், மிட் பட்ஜெட்டாக இருக்கட்டும், ஹை பட்ஜெட்டாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீட்டாக தெளிவான ஆடியோ கண்டிப்பாக எடுத்து கொடுத்துடலாம். அதே மாதிரி நான் பெட்டராக எது இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி, உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நான் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவேன். ஓகே கைஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்துட்டா அவ்வளோதான் முடிச்சிக்கலாம். கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். STK 4141 விசஸ் TDA 7265 கம்பேரிசன் முடிஞ்சு. ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் முடிச்சிக்கலாம். டவுட் அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் கிளாரிட்டி பண்ணுறேன். இந்த வீடியோ அவ்வளோதான் முடிச்சிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நான் உங்கள் தனுஸ்ரீ ஆடியோஸ்.